உங்க பிசினஸ்க்கு கஸ்டமர் கொண்டு வர இந்த 4 வழி மட்டும்தான் இருக்கு. நம்பர் 1 வார்ம் அவுட்ரீச். ரெஃபரல் மூலமாவோ இல்ல நோன் கான்டாக்ட்ஸ் மூலமா போய் செல் பண்ணீங்கன்னா அதுதான் வார்ம் அவுட்ரீச். நம்பர் 2 கோல்ட் அவுட்ரீச். யாருனே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நீங்க போய் செல் பண்ணீங்கன்னா அதுதான் கோல்ட் அவுட்ரீச். நெட்வொர்க்கிங், ஈவென்ட்ஸ், கோல்ட் கால், கோல்ட் இமெயில்ஸ் இந்த மாதிரி. நம்பர் 3 பெய்ட் ஆட்ஸ். மணி ஸ்பெண்ட் பண்ணி ஆட் மூலமா உங்க கஸ்டமர் டார்கெட் பண்ணி உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் பெய்ட் ஆட்ஸ். நம்பர் 4 ஃப்ரீ கான்டென்ட். நீங்க போடுற கான்டென்ட் மூலமா கூட உங்க கஸ்டமரை உள்ள கொண்டு வர வைக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 3 மெத்தடும் நிறைய ஃபவுண்டர்ஸ் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த 4th மெத்தட் கான்டென்ட் மூலமா எப்படி கஸ்டமர் கொண்டு வரதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதை நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இமேஜின் நீங்க ஒரு கஸ்டமரா இருந்து நீங்க ஒரு ஹைஃபை ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வாங்கணும்னா யாருன்னே தெரியாத ஒருத்தர் கிட்ட போய் வாங்க மாட்டீங்க. ஆனா சேம் பர்சன் உங்க ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கான எக்ஸாக்ட் சொல்யூஷன் கொடுத்து இதே மாதிரி பல பேர்த்தோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தா அப்போ ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அப்போ அங்க வாங்குற டெசிஷன் ஈஸி ஆகும். எக்ஸாக்டா இதைத்தான் நம்ம கான்டென்ட்லயே யூஸ் பண்ண போறோம். நீங்க எழுதுற கான்டென்ட்ல உங்க ஐடியல் கஸ்டமரோட ப்ராப்ளம்ஸ் இருக்கணும், அதுக்கான பிராக்டிகல் சொல்யூஷனும் இருக்கணும். அப்படி இருந்தா இந்த பர்சன்ட்டு தான் கிளாரிட்டி இருக்குன்னு தோணும். இப்படி இருக்கும்போது ரைட் ஆடியன்ஸ் உங்க மேல ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுவாங்க. இவங்கனால தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தோணும். அந்த மூமெண்ட்ல தான் உங்க கான்டென்ட் கஸ்டமரை உள்ள கொண்டு வரும். நம்ம கான்டென்ட் பண்றது வெறும் வியூஸ்க்காக மட்டும் இல்ல, நம்ம கான்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ணி நம்மளால கஸ்டமர்ஸ் உள்ள கொண்டு வர முடியும். நீங்க உங்க கான்டென்ட் மூலமா கஸ்டமர் உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா கான்டென்ட் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜியை நானே உங்களுக்கு ஃப்ரீயா ஷேர் பண்றேன்.